அனைவருக்கும் வணக்கம். 2026 நீங்கள் புது கார் வாங்க போறீங்கன்னா உங்களுக்கு சில கேள்விகள் இருக்கலாம். முக்கியமாக E20 பெட்ரோல் வந்ததுக்கப்புறம் பெட்ரோல் கார்கள் வாங்கலாமா, வாங்குறது சேஃபா அப்படிங்கிற கேள்வி இந்த E20 பெட்ரோலை சுற்றியுமே இருக்கும். இதுக்கான பதிலை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். முக்கியமாக புது கார்கள் வாங்க போறீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. முதல்ல E20 அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். நம்மளோட மொத்த பெட்ரோலில் ஒரு 20% எத்தனால பிளண்ட் பண்ணுறது தான் இந்த E20 பெட்ரோல். அதாவது எத்தனால ஏன் 20% பெட்ரோல்ல பிளண்ட் பண்றாங்க அப்படின்னா, நம்மளோட க்ரூட் ஆயிலோட இம்போர்ட் பண்ற விகிதத்தை குறைக்கிறதுக்காக எத்தனால பிளண்ட் பண்றாங்க 20% அளவுல. அதாவது முழுக்க இந்த டிபெண்டன்சியை குறைச்சிட முடியுமானா கண்டிப்பா இல்ல. ஆனா அதோட விகிதத்தை ஓரளவுக்கு குறைக்கலாம். 100% இம்போர்ட் பண்ற இடத்துல 80% இம்போர்ட் பண்ணா போதும். இப்போதைக்கு இந்த 20% பிளண்ட் பண்ண எத்தனால் கலந்த பெட்ரோல் தான் E20 பெட்ரோலா இருக்கு. இத எந்த விதத்திலையும் அதிகரிக்க போறதா இப்போ வரைக்கும் எந்த தகவலும் இல்லை. இப்ப பெட்ரோல் கார்கள் வாங்குறது சேஃபா E20 வந்ததுக்கு அப்புறம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். E20 கார்கள் வாங்குறது சேஃபா அப்படின்னா அதுக்கான ஆன்சர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வெளியிட்ட தகவலின்படி ARAI மற்றும் சில ஆர்கனைசேஷன் சேர்ந்து நடத்தின டெஸ்ட்ல லாங் டேர்ம்ல இன்ஜினோட டேமேஜோ இல்ல அதிகப்படியான வியர் அண்ட் டேரோ இந்த E20 பெட்ரோல் பயன்படுத்தப்படுறதுனால கண்டுபிடிக்கப்படல. அதாவது E20னால இன்ஜின் பெரிய அளவுல டேமேஜ் வியர் அண்ட் டேரோ ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் இப்போ வரைக்கும் பெருசா இல்லை. முக்கியமா இது எல்லாமே புது கார்கள், குறிப்பா E20 கம்பேட்டபிள் இருக்கக்கூடிய கார்களை வாங்க போறவங்களுக்கு தான். செகண்ட் ஹேண்ட்ல கார் வாங்க போறவங்களுக்கும் E20 கம்பேட்டபிள் இல்லாத கார்களை வாங்குறவங்களுக்கும் தனி வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோ முழுக்க E20 கம்பேட்டபிள் அண்ட் புது கார் பயஸ்க்கு மட்டும்தான். குறிப்பா புது காரா இல்லைனாலும் பரவாயில்ல, E20 கம்பேட்டபிள் இருக்கக்கூடிய கார்கள் வாங்கக்கூடியவங்களுக்கு. E20ஆல டிஸ்அட்வான்டேஜ் இல்லையான்னு கேட்டா கண்டிப்பா அப்படி சொல்ல முடியாது. E20ஆல மைலேஜ்ல டிராப் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் E20ஆல உங்களோட காரோட இன்ஜின் லாங் டேர்ம்ல டேமேஜ் ஆகும் அப்படிங்கிறதுக்கான எந்த ப்ரூஃபும் இப்போதைக்கு இல்ல. உங்களோட கார்கள் சேஃப் தான். ஓகே, இப்போ நீங்க பெட்ரோல் கார்கள் வாங்க போறீங்க அப்படின்னா இந்த 5 பாயிண்ட நீங்க முக்கியமா கன்சிடர் பண்ணணும். அதுல நம்பர் 1 E20 கம்பேட்டபிலிட்டி. நீங்க புது கார்கள் வாங்குறீங்கன்னா பெருசா கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா இப்போ வர கார்கள் எல்லாமே E20 கம்பேட்டபிலிட்டி தான் வருது. இதுவே நீங்க பழைய கார்களை வாங்குறீங்கன்னா, குறிப்பா 2023க்கு முன்னாடி இருக்கக்கூடிய கார்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதுல E20 கம்பேட்டபிலிட்டி இருக்கா அப்படிங்கறத நீங்க செக் பண்ணிக்கணும். ரெண்டாவது யூசேஜ். அதாவது ஆவரேஜா நீங்க பர் டேக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணுவீங்க, ரொம்ப தூரம் டிராவல் பண்ணுவீங்களா அப்படிங்கறத யோசிச்சுக்கோங்க. குறிப்பா நான் சிட்டி டிரைவ் அண்ட் குறைஞ்ச டிஸ்டன்ஸ் மட்டும் தான் டிராவல் பண்ணுவேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த பெட்ரோல் கார்கள் ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். இதுவே லாங் டிரைவ் போவேன், அடிக்கடி நான் லாங் டிரைவ் போவேன் அப்படின்னா இது இல்லாம நீங்க மற்ற ஆப்ஷனும் கன்சிடர் பண்ணலாம். மூணாவது மைலேஜ். எப்பவுமே கம்பெனி வைக்கக்கூடிய கிளைமை நீங்க கன்சிடர் பண்ண அவசியம் இல்லை. நீங்களே மேனுவலா எவ்வளவு மைலேஜ் வருது அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. முக்கியமா இதே மாடல் கார் வச்சிருக்கக்கூடிய ஓனர் கிட்ட இருந்து நீங்க ஃபீட்பேக்கை வாங்கிக்கோங்க கார் வாங்குறதுக்கு முன்னாடி. நாலாவது ரன்னிங் காஸ்ட். இது பெட்ரோலோட பிரைஸை மட்டும் வச்சு கால்குலேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இல்ல. சர்வீஸ், இன்சூரன்ஸ், மெயின்டெனன்ஸ் இந்த மாதிரி ஓவராலா எல்லாத்தையும் சேர்த்து தான் இந்த ரன்னிங் காஸ்ட்ங்கிறது அடங்கும். அஞ்சாவது லாங் டேர்ம் பிளான். அதாவது இந்த காரை நீங்க எவ்வளவு நாளைக்கு யூஸ் பண்ண போறீங்க அப்படிங்கறதையும் யோசிச்சுக்கோங்க. அதாவது அடுத்த 3 வருஷத்துல இருந்து 5 வருஷம் வரைக்கும் யூஸ் பண்ண போறீங்களா, இல்ல குறைஞ்சது ஒரு 8ல இருந்து 10 வருஷம் வரைக்கும் யூஸ் பண்ண போறீங்களா அப்படிங்கறதையும் யோசிச்சுக்கோங்க. ஒருவேளை நீங்க பெட்ரோல் கார்களை சூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா டெய்லி குறைஞ்ச தூரம் தான் டிராவல் பண்ண போறீங்க, சிட்டில மட்டும் தான் டிரைவ் பண்ண போறீங்க, ரொம்ப தூரம் டிராவல் பண்ண போறது இல்ல அப்படிங்கிற பட்சத்திலையும் EV சார்ஜிங் ஸ்டேஷன், CNG ஃபெசிலிட்டி இதுக்கான அவைலபிலிட்டிலாம் உங்க ஏரியால இல்ல அப்படிங்கிற பட்சத்திலையும் நீங்க பெட்ரோல் கார்களை சூஸ் பண்ணலாம். ஓகே, இப்ப பெட்ரோல் இல்லாம அதர் ஆப்ஷனை சூஸ் பண்ணலாமானா கண்டிப்பா பண்ணலாம். அதர் ஆப்ஷன் போகும்போது சில பாயிண்ட்ஸை நீங்க மைண்ட்ல வச்சுக்க வேண்டியது அவசியம். குறிப்பா CNG போறீங்கன்னா, அதிக தூரம் டிராவல் பண்ணக்கூடிய ஒரு நபரா இருக்கீங்கன்னா உங்களுக்கு CNG ஒரு பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். அதே சமயம் CNGக்கான அவைலபிலிட்டி உங்க ஏரியாவிலையும் நீங்க போற ரூட்லயும் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறதையும் செக் பண்ணிக்கணும். ரெண்டாவது பூட் ஸ்பேஸ்க்கான கெப்பாசிட்டி. அதாவது CNG இருக்கக்கூடிய கார்கள்ல பூட் ஸ்பேஸ் கிடைக்காது. ஏன்னா CNG டேங்கை அதை அக்குபை பண்ணிடும். ஸோ இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு நீங்க CNG ஆப்ஷனுக்கு போகலாம். அடுத்ததா ஹைபிரிட். ஹைபிரிட்டை பொறுத்த வரைக்கும் மைலேஜ் எஃபிஷியன்சி அதிகமா இருக்கும். அதே சமயம் ஒரு சராசரி பெட்ரோல் காரோட காஸ்ட்டை விட ஒரு ஹைபிரிட் வெஹிக்கிளோட காஸ்ட்ங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும். நீங்க பட்ஜெட்ல
பிளான் பண்றீங்க அப்படின்னா இந்த ஹைபிரிட் வாங்குறத பத்தி நீங்க கொஞ்சம் திங்க் பண்ணிக்கணும். அடுத்ததா ஈவியை பொறுத்த வரைக்கும் உங்களோட ரன்னிங் காஸ்ட்டை குறைக்கிறதுக்கான பெஸ்ட் ஆப்ஷன்னா ஈவி தான். அதே சமயம் நீங்க போற ரூட்ல எந்த அளவுக்கு ஈவிக்கான சார்ஜிங் ஃபெசிலிட்டி இருக்கு இப்படிங்கறதெல்லாம் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இதோட சேர்த்து உங்க வீட்டில் இருக்கக்கூடிய சார்ஜிங் ஃபெசிலிட்டி எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறதையும் செக் பண்ணிக்கணும். நீங்க போகக்கூடிய டிஸ்டன்ஸ், அதாவது சிங்கிள் சார்ஜில் நீங்க போக வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு போயிட்டு வந்துட முடியுமா அப்படிங்கறதையும் நீங்க திங்க் பண்ணிக்கணும். ரொம்ப ஷார்ட்டா சொல்லணும்னா லோ யூசேஜ்னா பெட்ரோல் கார்கள் பெஸ்டான ஆப்ஷனா இருக்கும். அதுவே ரொம்ப ஹை ரேஞ்ச் போகணும்னா சிஎன்ஜி கார்கள் பெட்டரா இருக்கும். சிட்டிலேயே டிரைவ் பண்ணணும், அதே சமயம் எஃபிஷியன்சியா வேணும்னா ஹைபிரிட் ஒரு பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். ஹோம் சார்ஜிங் ஃபெசிலிட்டி அவைலபிளா இருக்கு. பிளஸ் சிட்டி யூசேஜ், லோ காஸ்ட்டுக்கான டிரைவிங், இதுக்கு ஈவி பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். E20 பெட்ரோல் வந்ததுக்கு அப்புறம் பேசஞ்சர் பெட்ரோல் வெஹிக்கிளோட சேல்ஸ்ங்கிறது 41% ஆகும். அதுவே அதர் ஆப்ஷனா இருக்கக்கூடிய ஈவி, ஹைபிரிட், சிஎன்ஜி இதுக்கான சேல்ஸ் 40% ஆகும் இருக்குங்கிறது ஒரு புள்ளி விவரப்படி தெரிய வந்திருக்கு. இது மூலமா நீங்க E20 வந்ததால பெட்ரோல் கார்கள் வாங்குறத அவாய்ட் பண்ணணுமானா கண்டிப்பா இல்ல. அதே சமயம் பெட்ரோல் கார்கள் மட்டும்தான் ஒரு ஆப்ஷன் இருக்கணும் அப்படிங்கிற அவசியமும் இல்ல. ஃபியூச்சர்ல அல்டர்னேட்டிவ் ஆப்ஷனா இருக்கக்கூடிய ஈவி, சிஎன்ஜி கார்களுக்கான ஃபெசிலிட்டி இன்னும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்க ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிக்கிறீங்களா இல்ல அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு யூஸ் பண்ண போறீங்களா அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணிட்டு நீங்க எந்த கார்கள் வாங்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. இதே போல வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.